அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். இந்த பதிவில் கடகம் ராசிக்கான மாசி மாத ராசிபலனை விரிவாக காணலாம். 2026 மாசி மாதம் கடகம் ராசிபலன். முக்கிய கிரக நிலைகள். 2026 மாசி மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் உறவுகள், பணம், தொழில் மற்றும் மனநிலையை நேரடியாக பாதிக்கும் வகையில் அமைகின்றன. மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் மகர ராசியில் இருப்பதால் உங்கள் 7ஆம் ஸ்தானம் செயல்படும். இதனால் வாழ்க்கை துணை, வியாபார கூட்டாளிகள், பொதுமக்கள் தொடர்புகள் முக்கியத்துவம் பெறும். மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் கும்ப ராசிக்கு பெயர்வதால் 8ஆம் ஸ்தானம் வலுப்பெற்று திடீர் மாற்றங்கள், இரகசிய விஷயங்கள், ஆராய்ச்சி, கடன், காப்பீடு போன்றவை முன்னிலையில் வரும். குரு ரிஷபராசியில் இருப்பதால் 11ஆம் ஸ்தானத்தில் சஞ்சரித்து லாபம், ஆசைகள் நிறைவேற்றம், நண்பர்கள் ஆதரவு ஆகியவற்றை தருவார். சனி மீன ராசியில் 9ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம் தாமதமாக வரும், ஆனால் உழைப்பின் மூலம் உயர்வு கிடைக்கும். ராகு கேது நிலை குடும்பம் மற்றும் தொழில் விஷயங்களில் சமநிலை தேவை என்பதை உணர்த்தும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. மாசி மாதத்தில் கடகராசிக்காரர்களின் மனநிலை உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். சிறிய விஷயங்களுக்கும் நீங்கள் ஆழமாக எதிர்வினை காட்டலாம். ஆனால் குரு 11ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் நேர்மறை சிந்தனை, எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்கள், சமூக வட்டம் மூலம் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். கடந்த கால அனுபவங்களை நினைத்து மனதில் சுமை ஏற்பட்டாலும் அதை நீங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான பாடமாக மாற்ற முடியும். ஆன்மீக வாசிப்பு, தியானம், ஜபம் போன்றவை மன அமைதியை தரும். இந்த மாதம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நடைமுறை முடிவுகள் எடுத்தால் உள் வளர்ச்சி கணிசமாக அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் திறந்து பேசுவது மன அழுத்தத்தை குறைக்கும். தொழில் மற்றும் வேலை. 2026 மாசி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக முக்கியமான மாற்றங்களை தரும். மாதத்தின் ஆரம்பத்தில் கூட்டாண்மை மற்றும் வியாபார ஒப்பந்தங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு அவசியம். குரு 11ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் நண்பர்கள் அல்லது பழைய தொடர்புகள் மூலம் கிடைக்கலாம். சனி 9ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் உயர்வு அல்லது பதவி மாற்றம் தாமதமாக வந்தாலும் அது நிலையானதாக இருக்கும். வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்கள் இந்த மாதம் ஆய்வு செய்து திட்டமிடலாம். தொழில் செய்பவர்கள் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சியை காண்பார்கள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பணம் மற்றும் நிதிநிலை. மாசி மாதத்தில் கடகராசிக்காரர்களின் நிதிநிலை மொத்தத்தில் சாதகமாக இருக்கும். குரு 11ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம், லாபம், போனஸ் போன்றவை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பழைய முதலீடுகளிலிருந்து சிறு லாபம் வரலாம். ஆனால் சூரியன் 8ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் செலவுகள் ஏற்படலாம், குறிப்பாக மருத்துவம், பழுது சரிசெய்தல், குடும்ப தேவைகள் போன்றவற்றில். செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம். கடன் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் சேமிப்பு சீராக இருக்கும். இந்த மாதம் பணம் வரும் போகும் இரண்டும் சமமாக இருக்கும் என்பதால் புத்திசாலித்தனமான நிதி மேலாண்மை அவசியம். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். இந்த மாசி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் உடல் நலத்தில் மிதமான கவனம் செலுத்த வேண்டும். மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு உள்ளது. வயிறு, ஜீரணம், மார்பு சம்பந்தமான சிறிய பிரச்சனைகள், குளிர் தொடர்பான பாதிப்புகள் வரலாம். உணவு நேரத்தை சரியாக கடைபிடிக்காமல் இருப்பது பிரச்சனைகளை அதிகரிக்கும். சீரான உணவு, சூடான உணவுகள், அதிக நீர் அருந்துதல் நல்லது. தியானம், சுவாச பயிற்சி, மெதுவான நடைப்பயிற்சி மனமும் உடலும் சீராக இருக்க உதவும். அதிக வேலை அல்லது உணர்ச்சி சுமை உடல் சோர்வை தரலாம். ஓய்வு நேரத்தை தவறாமல் எடுத்தால் இந்த மாதம் ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. மாசி மாதத்தில் கடகராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை கவனம் தேவைப்படும் பகுதியாக இருக்கும். சூரியன் 7ஆம் மற்றும் 8ஆம் ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வேலை அல்லது பண அழுத்தம் காரணமாக குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம். இதனால் சிறிய மனக்கசப்புகள் உருவாகலாம். ஆனால் பொறுமையும் அன்புடன் நடந்தால் பிரச்சனைகள் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வர வாய்ப்பு உள்ளது, ஆனால் முடிவு தாமதமாகலாம். காதல் உறவுகளில் உணர்ச்சி அதிகமாக இருக்கும். புரிதல் இல்லையெனில் தவறான முடிவுகள் வரலாம். நம்பிக்கை மற்றும் நேர்மை உறவுகளை வலுப்படுத்தும். பரிகாரம் மற்றும் வழிபாடு. மாசி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் சந்திர பகவானின் அருளை பெறுவது முக்கியம்.
திங்கள்கிழமைகளில் சிவபெருமானை அல்லது சந்திரனை வழிபட்டு வெள்ளை மலர்கள் பால் அபிஷேகம் செய்வது நல்லது. ஓம் சோமாய நமக மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது மன அமைதியை தரும். அரிசி, பால், வெள்ளை துணி தானம் செய்வது நல்ல பலன் தரும். தாயார் மற்றும் மூத்தவர்களுக்கு மரியாதை காட்டுவது கிரகதோஷங்களை குறைக்கும். மனதில் உள்ள கவலைகளை நீர்நிலைகளின் அருகே தியானம் செய்து விட்டுவிடுவது நல்லது. மொத்த சுருக்கம்: மாசி 2026 கடகம். மாசி 2026 மாதம் கடகராசிக்காரர்களுக்கு லாபம், உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் பொறுப்புகள் நிறைந்த காலமாக இருக்கும். தொழிலிலும் பணத்திலும் முன்னேற்றம் இருந்தாலும் உறவுகள் மற்றும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தினால் இந்த மாதம் வாழ்க்கையில் நல்ல சமநிலையை உருவாக்கும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.